சார் ஒரு வெளி ஆர்டர் சார். மேம் உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி. ஓகே. ஏதாவது கேட்டாளா? எப்பவும் போல காஃபி தான். ஹே, நான் மேடமை பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரேனே, என்ன? மேம், உங்களோட காஃபி ஜஸ்ட் த வே யூ லைக் இட். மேம், ஒரு விஷயம் கேட்கலாமா? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டீ காஃபி சர்க்கரை எல்லாம் உங்க முன்னாடி ஃபெயில். நான் ஒரு கவிதை சொல்லவா? நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். நான் ஒரு கவிஞன். கவிதை சொல்லவா? மேம், ஒரு தடவை கேளுங்களேன். மேம் மேம் சஞ்சய், சஞ்சய், நாம அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும். அவ டாக்ஸில போயிட்டு இருக்கா பாருங்க. என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எதுக்காக இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த காரை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். அவங்கள பாத்தியா சஞ்சய்? அவங்கள பார்த்தாலே அஃபேர் இருக்குன்னு தெரியுது. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். போதும் மீரா, இவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவங்கள பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அவன் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். டெய்லி ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு இவள பார்த்துட்டு இருக்கான். ஓ கம் ஆன் மீரா, அன்ஷ் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நீயும் இருக்கியே, ஏதோ ஒன்னு சொல்லிட்டு. பாத்தியா, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கிளம்பிட்டாங்க. கண்டிப்பா வேற எங்கேயோ போறாங்க. உனக்கு என்னாச்சு மீரா? இந்த மாதிரி ஏதாவது பேசினா உனக்கு தான் மூச்சு. கொஞ்சம் வாயை மூடுறியா? என்னால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. மீரா மீரா போகாத. மீரா, மீரா மேடம் வீட்ல இல்லையா? மேடம் வீட்ல இல்லையே சார். வீட்ல இல்லையா? நான் இங்க வீட்டுக்கு 3 மணிக்கு வரும்போதே அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப அவசரத்துல ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்தாங்க. ஹலோ. ஹலோ மீரா, நீ எங்க இருக்க? சஞ்சய், நான் பிபி ரோட்ல இருக்கேன். பிபி ரோட்? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி கிளம்பு போ. வாங்க வாங்க, சைடுல போடுங்க. சைடுல நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ மீரா. என்ன மேடம், என்ன பண்றீங்க? லைசென்ஸை காமிங்க. சார், எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, என்ன போக விடுங்க ப்ளீஸ். என்ன தப்பு பண்ணீங்க? டிரைவிங் பண்ணும்போது போன்ல பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது கிரைம்னு தெரியும்ல. சரி, லைசென்ஸ் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் காட்டுங்க. என்ன இல்லையா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம். நீங்க ஃபைன் கட்ட வேண்டி வரும்.
மேடம் ஆ நீங்க முதல்ல வெளியில வாங்க. ஏ முதல்ல வந்து டிக்கியை தரங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம்னு சொல்றேன்ல. இப்ப என்னாச்சு? பாடி எங்க இருக்கு? வண்டி டிக்கில சார். டிக்கிலியா? ஆமா சார். நிக்கில், ரிஷிதா, காரை ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஒவ்வொரு இன்ச்சா தேடுங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரி சார். ஆ, அஜய். அஜய் தானே உன் பேரு? ஆமா சார். இந்த பாடியை நீ தான் ஆமா, நான் தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்க அஜய். தேங்க்யூ சார். குட் ஒர்க். இந்த கார் உங்களுதா? உங்க பேர் என்ன? மீரா. அப்புறம் இவர் இறந்து போனவர் யாரு? சார், இவர் என்னோட ஹஸ்பண்ட் அன்ஷ். என்ன? அந்த பாடி உன் புருஷனோடதா? ஆமா சார். அவரை எங்க எடுத்துட்டு போறீங்க? இல்ல சார், நான் கொலை பண்ணல. அப்புறம் உங்க புருஷனோட டெட் பாடி உங்க கார்ல எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். எப்படி தெரியாது? வண்டியை எங்க எடுத்துட்டு போறீங்க? அன்ஷு தேடுறதுக்காக தான் கிளம்புனேன். சூப்பர். தேடுறதுக்கா? ஏன்? எதுக்காக அவரை தேடுறீங்க? நீங்க ஃபோன் கூட பண்ணிருக்கலாமே. அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கலாமே. அன்ஷு ஒன்றும் குழந்தை இல்லையே. சார், அவரோட ஃபோனுக்கு லைன் கிடைக்கல. அவர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. அவர் ஆபீஸ்க்கு வரலன்னு சொன்னாங்க. அதனால தான் அவரை தேட கிளம்பினேன் சார். ஆன்ஷோட ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சா? எத்தனை மணிக்கு வந்தது? 3 மணிக்கு சார். 3 மணிக்கு. ஆனா இப்போ மணி 5. இந்த 2 மணி நேரம் நீங்க எங்க சுத்திட்டு இருந்தீங்க? புருஷனை தேடவா? சார், நான் அவரை எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் காஃபி ஷாப்புக்கு போனேன். ஓ, காஃபி ஷாப்புக்கா? காஃபி குடிக்கவா? இல்ல சார், அடிக்கடி அவர் அங்கதான் போவாரு சார். ஒருவேளை அங்க இருப்பாருன்னு நினைச்சு போனேன் சார். ஆனா அவர் அங்க இல்ல சார். சரி, அதுக்கப்புறம் காஃபி ஷாப்ல இருந்து எங்க போனீங்க? சார், நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் சஞ்சய் ஃபோன் பண்ணாரு. சஞ்சய்? நீங்க யாரு? மீராவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஓ, மீராவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அப்படித்தானே? சரி, நீங்க எதுக்கு இவளுக்கு ஃபோன் பண்ணீங்க? சரி, இவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி, எங்க இருந்து நீங்க ஃபோன் பண்ணீங்க? சார், நான் வந்து அவ வீட்டுக்கு போயிருந்தேன். நான் மீட் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் இவளோட வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். அப்புறம்? சார், நான் இவன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் இருந்தேன். அப்ப மாட்டன. சார், ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணல. நம்ப சொல்றியா? உங்களை நாங்க நம்பணுமா? எதுக்கு? உங்க கார் டிக்கிலேயே உங்க புருஷனோட டெட் பாடியை வச்சுட்டு ஊரை சுத்தி இருக்கீங்க. அவனை எங்கேயாவது மறைக்கலான்னு பார்த்திருக்கீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களை நம்பணுமா? சார், நான் உண்மையதான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. சரி விடுங்க. அன்ச கடைசியை எப்போ பாத்தீங்க? அது வந்து காலையில அன்ஷுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது. அவர் அந்த மீட்டிங்க்கு போறதுக்காக நான் டாக்ஸி கூட புக் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அவங்க கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட வந்தது. அன்ஷு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. நீங்க வேணும்னா இந்த மெசேஜ் கூட பாருங்க சார். ஆமாமா, அதெல்லாம் நாங்க பாப்போம்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது மீரா. உங்க புருஷனுக்காக டாக்ஸியை புக் பண்ணிருக்கீங்க. அதான் உங்ககிட்ட கார் இருக்கு. அதுலயும் ஆபீஸ்ல போலாம்ல. எதுக்கு டாக்ஸி? அது வந்து சார், எனக்கு கார் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அவருக்கு கார் புக் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு என்ன வேலை இருந்தது? வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டி இருந்தது. அதனாலதான் காரை நானே வச்சுக்கிட்டேன். பிரமாதம். ஷாப்பிங் பண்றதுக்காக? மீரா மேடம், உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்க. இல்லன்னா உண்மையை வரவழைக்க வேற சில வழியெல்லாம் இருக்கு. சார், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நான் கொலை பண்ணல. நீங்க உண்மையை தான் சொல்றீங்களோ? ஆனா இதெல்லாம் நிரூபணமாகாத வரைக்கும் இங்க இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குல்ல, இதுல உனக்கு பங்கு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நீ எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். சார், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். சச்சின், இவர்கிட்ட ஃபுல் டீடைல்ஸை வாங்கிக்க. தேவைப்பட்ட இவரையும் நாம கூப்பிடலாம். அபிஜித், ஒரு வேலை செய். ஈஸி ஃபேர் டாக்ஸி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணு. மீராங்கிற பேர்ல டாக்ஸி ஏதாவது புக்கா இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. அப்புறம் நாங்க காஃபி ஷாப்புக்கு போறோம். அங்க கொஞ்சம்
என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. இது பாருப்பா சார். இங்க மேனேஜர் யாரு? சார் அவரு அங்க இருப்பாரு கவுண்டர்ல. தேங்க்யூ. இங்க மேனேஜர் யாரு? நான் தான். இதை பாருங்க, நாங்கெல்லாம் சிஐடிஸ். இப்பெல்லாம் எல்லாரும் தன்னை சிஐடின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஏய் இங்க வா, முதல்ல வெளியே வா. சார் வெளியில வா. உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். இதோ இவன் உனக்கு தெரியுமா? சார் இவன் தான் ஹான்ஷ். இவன் பல தடவை இங்க வந்திருக்கான். அது ஒரு பொண்ணு கூட. யாரு அவ? பேர் மீராவா? இல்ல சார், உமா. 2 பேரும் இங்க வந்து லேப்டாப்ல வேலை பார்ப்பாங்க. ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியாது சார். அப்படியா? இந்த பொண்ணை பாரு. இவளை நீ பாத்திருக்கியா? சார் இவங்களும் ஒரு 5-6 நாளா இங்க வந்துட்டு தான் போயிருக்காங்க. 5-6 நாளா இங்க வந்து போறாங்களா? ஆமா சார். தனியாவா இல்ல கூட யாராவது வந்தாங்களா? இல்ல சார், இவ தனியா தான் வருவா. அப்புறம் அதுவும் அந்த கார்ல தான் உட்காருவா. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு உட்காருவா. அவளையே கண்காணிப்பா. யார வாட்ச் பண்ணுவா? உமாவா தான். மீரா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. உமாவை எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? அப்புறம் உமாவை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சார் உமாவோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வேணா எங்ககிட்ட இருக்கு சார். அதை வேணா உங்ககிட்ட நான் தரேன் சார். ப்ளீஸ். வாங்க சார். சார் சார் அவங்களோட கிரெடிட் கார்டு ஏதோ ஏஎன்ஜி என்டர்பிரைசஸ்ன்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏஎன்ஜி என்டர்பிரைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்க சிஐடிஸ். இன்னைக்கு காலையில உங்க டாக்ஸி சர்வீஸ்ல யாராவது அன்ஷன்னுங்கிற ஒரு எஸ்கேபிஆர்ல யாராச்சும் விட்டுருக்கீங்களா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா சார், டிரைவர் பேரு பெர்ஜு. எங்க இருக்கா? வெளியே வாங்க, காட்டுறேன். ஏ பெர்ஜு, இங்க வா. சொல்லுங்க சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பிரிஜு எனக்கு ஒன்று சொல்லு. இந்த ஆளை நீ எஸ்கேபிஆர் இன்னைக்கு விட்டியா? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு? கிட்டத்தட்ட 12:15 இருக்கும் சார். ரொம்ப அவசரத்தில் இருந்தார். நான் கூட வண்டியை அப்படி இப்படின்னு ஓட்டி டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன் சார். சேர்த்ததுக்கப்புறம் எந்த நம்பர்லேருந்து புக்கிங் வந்துச்சோ அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் கூட அனுப்பிச்சிட்டேன் சார். சரி. அன்ஷோட ஆஃபீஸுக்கு போனால் தாங்க என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எஸ் சார். இது பாருங்க, நாங்க உமாவை மீட் பண்ணணும். உள்ளதானே இருக்காங்க? ஒரு செகண்ட் இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ. எஸ் சார், சொல்லுங்க. உமா, நாங்கெல்லாம் சிஐடிஸ். நான் ஏசிபி பிரத்யுமன். இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறோம். அன்ஷ் சம்பந்தப்பட்டது. அன்ஷை கொலை பண்ணியிருக்காங்க. அன்ஷை கொலை பண்ணிட்டாங்களா? அன்ஷை கொலை பண்ணிட்டாங்க. நம்ப முடியல. அன்ஷை கொலை பண்ணிட்டாங்களா? உமா, இங்க பாருங்க, அதைத்தான் நாங்களும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொலை விஷயமா தான் உங்ககிட்ட சில என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு ஒன்று சொல்லுங்க, இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த போட்டோல இருக்கிறது மீரா, அன்ஷோட வைஃப். இவங்க ஒரு தடவை இவங்களோட போட்டோவை நான் பார்த்தேன். அன்ஷ் தான் காட்டினா. அப்படியா? சரி உமா, உனக்கு தெரியுமா, இந்த மீரா இருக்கால, அவ உன்னை கண்காணிச்சிருக்கா கடந்த 5-6 நாட்களா.
கண்காணிச்சிட்டு இருந்தாளா? ஆ இல்ல சார், எனக்கு இவ கூட எந்த ஒரு முன்விரோதமும் கிடையாது. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீயும் அன்ஷும் காஃபி ஷாப்ல எதுக்கு மீட் பண்ணீங்க? தினமும் வேலை விஷயமா தான் மீட் பண்ணுவோம். வேலை விஷயமாவா? எந்த மாதிரியான வேலை விஷயம்? சார், ஆபீஸோட வேலை விஷயமா நாங்க அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆபீஸ் வேலை விஷயமாவா? அதுவும் காபி ஷாப்ல? ஆமாம் சார். சார், நான் தான் இவங்கள காஃபி ஷாப் இல்லை பப்ளிக் பிளேஸில் வேலை செய்ய சொன்னேன். சரி, நீங்க? நான் இவங்களோட பாஸ் சார். சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்க, ஆபீஸ் வேலை எல்லாம் எதுக்கு காபி ஷாப்ல? சார், அன்ஷும் அப்புறம் உமா கம்பெனிக்காக ஒரு கான்ஃபிடென்ஷியல் ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அதனால இது விஷயமா 12 மணிக்கு மீட்டிங்கை வச்சிருந்தோம். ஆனால் அவர் வரவே இல்லை. இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை ஆபீஸ்க்கு அன்ஸ் வரலன்னு வைங்க, அவரை கான்டாக்ட் பண்ண நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்களா என்ன? சார், அது ஃபோன் பண்ணிருக்கலாமே. அன்ஸ், நீ எங்க இருக்க, ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. ஏன் சொல்லு. சார், அன்ஷனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் அவன் ஃபோன்லயே சொல்லியிருந்தான். ஏன்னா வர வழியில அவனுக்கு டாக்ஸியும் கிடைக்கலையாம். ஆனா சார், அந்த மீரா சொன்ன விஷயமே வேற. அன்ஷ் ஏதோ டாக்ஸில தான் ஆபீஸ் வந்திருந்தா. அதுதான் இங்க உதைக்குதே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்ஷ் ஆபீஸ்க்கு வரலன்னு. சரி, அன்ஷ் உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாரு? சார், 11:30 மணிக்கு வந்தது. 11:30 மணிக்கு அப்புறம் திரும்ப எத்தனை மணிக்கு அவரை கான்டாக்ட் பண்ணீங்க? இல்ல சார், அதுக்கப்புறம் அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க மீட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். மீட்டிங் முடிஞ்சது. ஆனா அவனுக்கு நிறைய தடவை கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா போன் கனெக்ட் ஆகவே இல்ல. மீட்டிங் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 நினைக்கிறேன். இல்ல 3 மணிக்கு. 3 இல்ல 3:30? 3 மணி சார். 3 மணிக்கு. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அன்ஷ் 11:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள இடையில எங்க போயிருப்பாரு? யார போய் பார்த்திருப்பா? அந்த இடத்துல தான் அன்ஷுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது? சார், என்ன நம்புங்க, நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். போய் 12ல இருந்து 3 மணிக்கு இடையில எங்க இருந்த? சார், 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நான் வீட்ல தான் சார் இருந்தேன். வீட்டில் இருந்ததுக்கு ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா? சார், இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆனா நான் வீட்ல தான் இருந்தேன். 3 மணிக்கு அன்ஷோட ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அப்பதான் நான் தூங்கி எழுந்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை தேட ஆரம்பிச்சிட்டேன் சார். அன்ஷ தேடுறதுக்காக தான் வெளியே போனேன். அன்ஷ தேடுறதுக்காக தான் வெளியில போனேன். இதையே நீ எப்ப பாரு சொல்லிட்டு இருக்க? உண்மை என்னன்னு சொல்லு. சார், நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் எங்க கிட்ட நீ மறைச்சிருக்க. கடந்த 5 நாட்களா நீ ஒரு காபி ஷாப்புக்கு போயிருக்க. உமாவை கண்காணிச்சிட்டு இருந்திருக்க. யாரு உமா? எனக்கு எந்த உமாவையும் தெரியாது. அந்த உமா தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அன்ஷை பத்தி கேட்கறதுக்காக. சார், யார பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக கண்காணிக்கணும்? பூர்வி, இவ்வளவு கூட்டிட்டு போ. புரிவை கொஞ்சம். சார், கம் ஆன். சார், சரி, இவ எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ள மறைச்சே வச்சிருக்கா. இவளை உடைக்க முடியல. ஒரு விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. 12 மணில இருந்து 3 மணிக்கு நடுவுல இந்த மீரா எங்க இருந்தா? வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு இவ வேற சொல்றா. சார், அந்த டாக்ஸி டிரைவர் இருந்தான்ல பிரிட்ஜு, அவன் சொன்னது அன்ஷை 12:15 மணி போல அவன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு மீராவுக்கு மெசேஜ் அனுப்பினதா சொன்னான். சரி, இது உண்மையா இருந்தா அன்ஷ் எதுக்கு ஆபீஸ் போல? ஏன் மீட்டிங்ல கலந்துக்கல? ஆனா உமா நம்ம கிட்ட என்ன சொன்னானா, அன்ஷ் அவளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான்னு. அவ எங்கேயோ டாக்ஸிக்காக வெயிட் பண்றதாவும் நடுவில் எங்கேயோ மாட்டிக்கிட்டதாவும். சார், இந்த பிரிட்ஜு ஏதாச்சும் ஒரு திலுமுல் பண்றானா? அபிஜித், பிரிட்ஜு கிட்ட தான் என்னவோ இருக்கு. பிரிட்ஜு கிட்ட தான் ஏதோ இருக்கு. அவனை கூட்டிட்டு வந்து கேட்டு பார்க்கலாம். முதல்ல பிரிட்ஜுவை தூக்குங்க. எங்கேயாவது ஒளிஞ்சு உட்காந்துருக்கானான்னு பாருங்க நல்லா. வாங்க சார். பிரிட்ஜு எங்க? அவன் இங்க இல்லையே சார். இல்லையா? எங்க போனா? சார்,
இப்பதான் அவன் ஊருக்கு கிளம்பி போனான். என்னப்பா சொல்ற? நேத்து இங்க தானே இருந்தான், திடீர்னு ஊருக்கு போவான். சார், பிரிட்ஜுவை எங்கேயும் காணோம். சார் உள்ளேயும் யாரும் இல்ல. இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? எங்க பக்கத்துல தான். அங்கதான் கோதிப்பூருக்கு பஸ் வரும். அதோ இருக்கான். போயிட்டு இருக்கா? எங்கடா போற? தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு பண்ணிட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணன்றத சாதாரணமா சொல்ற? கொலையா? நான் கொலைலாம் பண்ணல சார். நான் கொலைலாம் எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன்டா ஓடுற? அந்த நகை கடைக்காரன் தான் உங்களை அமிச்சிருக்கானோன்னு பயந்துட்டேன் சார். அந்த ஜுவல்லர் அவன்கிட்ட நான் நிறைய கடன் வாங்கியிருந்தேன் சார். கடன் அடைக்க நீ ஒருத்தரை கொலை பண்ணிட்டியா? அவன் பணத்தோட ஓட பாக்குறியா? சத்தியமா இல்ல சார். அப்ப எதுக்காகடா போய் சொன்ன? 12 காலுக்கா எஸ்கேவிஆர்ல விட்டேன்னு தானடா சொன்னேன். ஆனா அவன் ஆபீஸ்க்கு போகவே இல்லை சார். நான் பயந்து போயிருந்தேன். வண்டி ரிப்பேர்னு சொல்லி நான் அன்ஷா பாதி வழியிலேயே இறக்கி விட்டுட்டேன் சார். பாதி வழியிலேயே இறக்கி விட்டுட்டேன். ஏன் எப்படி பண்ண? சார் அது அன்னைக்கு நான் எப்படியாவது சூதாட்ட விளையாடி இருக்கணும். காசு ஜெயிப்பான்னு நினைச்சேன், ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டேன். சார் மீராக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதே. அன்ஷு எஸ்கேவிஆர்ல டிராப் பண்ணதா வந்தது. சார் அந்த மீரா மேடம் ஒரு பைத்தியம் சார். அவங்க என்ன ஃபாலோ பண்ணி சூதாட்டம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. அங்க வந்து என்ன கண்டமேனிக்கு திட்டினாங்க சார். அதான் போய் சொல்லிட்டேன். ஆபீஸ்ல நான் விட்டதா போய் சொன்னேன் சார். சார் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமும் மீரா அன்ஷை ஃபாலோ பண்ணிருக்கா. சரி, மீரா அன்ஷை ஃபாலோ பண்ணிட்டு போறான்னா அன்ஷ் பாதி வழியில இறங்கி போறத பார்த்துருக்கணுமே. இவ ஒரு பயங்கரமான லேடி. எதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறா. நீ அன்ஷை எத்தனை மணிக்கு எங்க இறக்கி விட்ட? எனக்கு தெரிஞ்சு அனந்த் பிஹார். அது ஒரு 11:30 மணி இருக்கும் சார். எங்க கூட வாடா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாடா. வண்டி இங்கே தான் நிறுத்தினேன். இங்கே தான் சார். எங்க சார்? அங்கிருந்து டாக்ஸி ஓட்டிட்டு வந்தேன். இங்கே தான் சார் இறக்கி விட்டேன். இங்கேயா? ஆமாம் சார். அப்ப அவன் இங்க இருந்தா உமாக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இங்க வந்து நின்று இருக்கான், ஆனா அவனுக்கு டாக்ஸி கிடைக்கல. யாராச்சும் அவனை இங்க பார்த்துருக்கணுமே. இங்க நின்று வெயிட் பண்றதையும் பார்த்துருக்கணும். தம்பி, இந்த மனுஷனை ஒரு 11:30 மணி போல இங்க பாத்தியாப்பா? நேற்று கடை மூடி இருந்தது. கடை மூடி? ஆமா. சரி, மெடிக்கல் ஸ்டோர்ல கேட்கலாம். திவ்யா, இவனை பாத்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க சிஐடிஸ். சிஐடி? எஸ். கொஞ்சம் இதோ ஃபோட்டோ பாருங்க. நேற்று இந்த ஆள் இங்கே எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? 11லேருந்து 12 போல. பார்த்தேன் சார். அவர் ஏதோ அவசரமாக எங்கேயோ கிளம்பணும்னு இருந்தார். ரொம்ப நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் தான் அவர் ஆனந்த் விஹார் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போக சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே போக வேண்டிய அவசியமே வரல. ஏன்? அது அவர் இங்கேருந்து கிளம்பின உடனே ஒரு கார் அவர் முன்னாடி வந்து நின்றுச்சு. அவங்க என்னவோ பேசினாங்க, அதுக்கப்புறம் காரில் ஏறி போயிட்டாங்க. நான் யாரோ லிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன் சார். என்ன பேசிக்கிட்டாங்க? இல்லை, அவங்க ரோட்டில் இருந்ததுனால எனக்கு சரியாக கேட்கல. இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு 12-12:30 இருக்கும் சார். சார் உமாவோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அன்ஷோட கால் 12 மணிக்கே கிடைக்கல. வண்டியோட நம்பர் இல்லைன்னா டிரைவர் யாராச்சும் பார்த்தீங்களா? இல்லை சார், நான் வண்டியோட நம்பரையும் நோட் பண்ணல, டிரைவரையும் பார்க்கல. சரி, ஓகே. ஆனால் ஒரு நிமிஷம், எங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நம்ம இதில் செக் பண்ணலாம். குட் குட். பங்கஜ், கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜஸ் எடு. என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். டிரைவர் யாரு, அப்புறம் காரோட நம்பர் என்னன்னு. அன்சு வீட்டிலேருந்து வெளியில வர்றான். அவன் புக் பண்ண டாக்ஸியில 11 மணிக்கு ஏறுறான். ஆபீஸுக்கு நேரா போயிட்டு இருக்கான். அப்போ பாதி வழியில டாக்ஸிக்கார ஏதோ சொல்லி அன்ஷ கீழே இறக்கி விட்டுறான். அப்புறம் அன்சு அங்கிருந்து ஆபீஸுக்கு ஃபோன் பண்றான் உமாவுக்கு. நான் வர லேட் ஆகும், டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். மேடம், நீங்க ஒன்றும் உங்க காரை ஷாப்பிங் போறதுக்காக வச்சுக்கிட்டு இல்லை, நீங்க அன்ஷா ஃபாலோ பண்ணதை வச்சிருக்கீங்க. அதனால தான் அவனுக்கு நீங்க டாக்ஸியை புக் பண்ணீங்க. அந்த டாக்ஸிக்கார பாதி வழியில அன்ச இறக்கி விட்டுருக்கான். அத நீயும் பார்த்துட்ட? இல்ல சார்,
எப்படி நீ பார்க்காம இருப்ப? நீதான் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தியே. சார் ஒரு இடத்துல நான் அந்த டாக்ஸியை மிஸ் பண்ணிட்டேன். டாக்ஸி மிஸ் ஆயிடுச்சா? உண்மையாவே மிஸ் ஆச்சா? அந்த மாதிரி தான் பிளானே போட்டு வச்சிருந்தீங்களா? அதாவது டாக்ஸிக்காரன் நடுவழியில் அன்சை இறக்கணும், அங்க போய் நீ லிஃப்ட் கொடுப்ப, அப்புறம் அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கொலை கூட பண்ணிருப்ப. சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எதுக்காக என் புருஷனை கொலை பண்ணணும்? சந்தேகமும் வைத்தறிச்சலும் தான் காரணம், அதானே? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் அன்ஷ சந்தேகப்பட்டேன், அதுக்காக நான் என் புருஷனை கொலை பண்ணல சார். அன்னைக்கு நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அன்னைக்கு காலையில நான் வேணும்னே அவர் கூட சண்டை போட்டேன். மீரா இங்க வாயேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். என்ன ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங்னு எனக்கு நல்லா தெரியும், யார் கூடனும் தெரியும். என்னோட வாட்ச் கொண்டு வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வரேன் வரேன். இந்தாங்க உங்க வாட்ச். தேங்க் யூ. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு இன்னைக்கு கார் வேணும். நோ வே மீரா, நான் 12 மணிக்கு ஆபீஸ் போய் ஆகணும். இன்னைக்கு வேணாம். உன் ஒய்ஃப்காக இது கூட பண்ண மாட்டியா? அட கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங். ப்ளீஸ் மீரா, முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா கார் வேணும். டாக்ஸில போங்க. அட டாக்ஸில போனா லேட் ஆயிடுமா? சரி அது இருக்கட்டும். உனக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? உனக்கு எதுக்கு கார் வேணும்? எனக்கு நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. உனக்கு அது புரியாது. அட கமான் மீரா, நீ நாளைக்கு கூட ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு வேணாம், மீட்டிங் இருக்கு, அதனால தான் சொல்றேன். புரியுதா? எனக்கு தெரியும், உனக்கு எப்பவுமே ஆபீஸ் தான் முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்ல. ஐயோ சரி, இந்தா போயிட்டு வா. தேங்க் யூ. அப்புறம் உங்களுக்காக டாக்ஸியை நானே புக் பண்ணிட்டேன். சார் என்ன நம்புங்க, நான் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணல. நான் கொலை பண்ணல சார், நான் கொலை பண்ணல சார். மெடிக்கல் ஸ்டோரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப எல்லாமே தெரிஞ்சிடும். இது யாரோட வண்டி? இந்த காரு யாருது? சார் இது என்னோட கார் தான். அன்சுக்கு மட்டும் லிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. சார் இது என்னோட கார் தான், ஆனா அன்ஷுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கல. அப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பொய்யா சொல்லும்? சார் நான் அன்னைக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். ஆனா வண்டியை எடுக்க போகும்போது தான் அது பஞ்சர்ங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நான் இமீடியட்டா மெக்கானிக் அங்க கூப்பிட்டேன். அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டு சாவியை கொடுத்துட்டேன். ஹலோ, கராஜ்ல இருந்து பேசுறீங்களா? ராஜு அண்ணா, என்னோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் கார் சாவியை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க கொஞ்சம் உடனே ஆள் அனுப்பி பஞ்சர் பாக்குறீங்களா? சரி, தேங்க்யூ வெரி மச். சார் வேணும்னு நீங்க கராஜுக்கு கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. சச்சின், கேரேஜ்ல போய் செக் பண்ணு. சார் நம்பர் கொடுங்க. 11762354. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. யார் பேசுறது? நான் சிஐடி இன்ஸ்பெக்டர் சச்சின் பேசுறேன். சிஐடியா? ஆமா. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? மீரா உங்ககிட்ட வண்டி ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா சார், கால் வந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல யாரோ ஃபோன் பண்ணி மெக்கானிக்லாம் வேணான்னு சொன்னாங்க. என்ன? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ சார். கெராட் கேரனோட ஸ்டேட்மெண்ட், மீரா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, ஆனால் அதுக்கப்புறம் யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கை அனுப்ப வேண்டான்னு
அந்த ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க. வேண்டான்னு சொன்னாங்களா? ஆனா அது யாரு? நீங்க தான் வேண்டானே சொல்லியிருப்பீங்க. நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன்? ஆனா மெக்கானிக் வந்ததா வாட்ச்மேன் என்கிட்ட சொன்னாரே, வந்து ரிப்பேர் பண்ணதா சொன்னாரு. சரி அபிஜித், வாட்ச்மேனை போய் விசாரிக்கலாம். இந்த மெக்கானிக் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க கார் அவன் தான் ரிப்பேர் பண்ணியிருக்கா. திவ்யா, மீரா மேம் கூட கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. வணக்கம். என்ன வாட்ச்மேன், உங்க பேர் என்ன? மாதவன் சார். மாதவனா? சரி மாதவ், எனக்கு ஒன்று சொல்லு. மெக்கானிக் கிட்ட கொடுக்க சொல்லி மீரா மேடம் ஏதாச்சும் சாவி கொடுத்தாங்களா? ஆமா சார். கார் எடுத்துட்டு போக மெக்கானிக் வந்தானா? வந்தா சார். நான் தான் மேடமோட சாவி எடுத்து கொடுத்தேன். சரி, இந்த மெக்கானிக் பார்க்க எப்படி இருந்தான்? அவ மெக்கானிக் ட்ரெஸ் போட்டிருந்தான், தலையில தொப்பி இருந்துச்சு. அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு, தங்க வாட்ச் போட்டுட்டு இருந்தான் சார். சரியான வாட்ச் சார். தங்க வாட்சா? சரி, இவன் மெக்கானிக்கா இல்ல கார் ஓனரா? சரி, இந்த மெக்கானிக் எத்தனை மணிக்கு இங்க வந்தான்? சரியா 11:15 சார். 11:15? சரி, எவ்வளவு நேரமா அவன் இங்க இருந்தான்? அது 5 நிமிஷத்துல பஞ்சர் போட்டுட்டு டெஸ்ட் டிரைவ்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டான் சார். பஞ்சர் போட்டுட்டு காரை டெஸ்ட் டிரைவிங்க்கு கொண்டு போனானா? டயர் வந்து சரியா ஃபிக்ஸ் ஆகலன்னு சொன்னான் சார். அதான் டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போனான். எப்ப திரும்பி வந்தான்? அது 1:15 இருக்கும் சார். 1:15? 11:15 இருந்து 1:15 வரைக்கும் டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா? அப்ப கொலையும் 1ல இருந்து 3க்குள்ள நடந்திருக்கு. சரி, இந்த மெக்கானிக் யாரு? தங்க வாட்ச் போட்டுக்கிட்டு லாங் டெஸ்ட் டிரைவ் பண்றாரு. இவன் அருமையான மெக்கானிக். இவன் மீரா போனதுக்கு அப்புறமா உள்ள வரான். அப்புறம் அவ திரும்பி வரத்துக்குள்ளேயே வண்டியை வச்சுட்டு போயிட்டான். மீராவோட வண்டி பஞ்சர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, வீட்ல இல்லன்னு தெரிஞ்சிருக்கு. அதாவது பஞ்சரை பத்தி இந்த வாட்ச்மேனை தாண்டியும் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. வாங்க மீரா கிட்டே கேட்கலாம். மீரா, உங்க கார் பஞ்சரான விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் தெரியும். ஷூரா? ஆமா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நேத்து அன்ஷை நீங்க ஃபாலோ பண்றதுக்காக வீட்ல இருந்து கிளம்பி போனீங்க இல்லையா? அப்ப யார்கிட்டயாவது நீங்க பேசுனீங்களா இல்ல யாரையாவது மீட் பண்ணீங்களா? சார், நான் வீட்டை விட்டு கிளம்பினதும் என் கார் பஞ்சரான விஷயத்த நான் பார்த்தேன். நான் வாட்ச்மேனை கூப்பிட்டேன், அவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டேன். அப்புறம் வேற கார்ல ஏறி போயிட்டேன். ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. நான் வாட்ச்மேன் கிட்ட சாவியை கொடுத்துட்டு கார்ல உட்காந்து போயிட்டீங்களா? ஆமா. அப்படின்னா உங்ககிட்ட வேற ஏதாச்சும் கார் இருக்கா? இல்ல சார். அப்ப நீங்க எந்த கார்ல போனீங்க? சார், அது வந்து சஞ்சய் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் பக்கத்துல தான் இருக்கான். அவன் என்னோட கார் டயர் பஞ்சர் ஆனதை பார்த்திருக்கான். உடனே அவனோட கார் சாவி எனக்கு கொடுத்தான். சரி, உங்க ஃப்ரெண்டு சஞ்சய் அது கோல்டு வாட்ச் கட்டுவாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஃப்ரெண்டு சஞ்சய் மீட் பண்ணோம். எங்க இருக்காரு? சார், அவன் 8th ஃப்ளோர்ல 801ல இருக்கான் சார். ஓகே. திவ்யா, நீ உங்க கூட இரு, நாங்க போய் சஞ்சயை பார்த்துட்டு வரோம். பூட்டி இருக்கு. ஏய் பூர்வி, நீ லிஃப்ட்ல வா, நாங்க ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரோம். வா, படிக்கட்டு வழியா போலாம். கார் டயரை நீ பஞ்சர் பண்றியா? குற்றவாளியோட காத்த நாங்க புடுங்குவோம். சார், நான் தான் அன்ஷை கொலை பண்ணேன். ஏன்? எதுக்காக நீ அன்ஷை கொலை பண்ண? சார், நான் மீரா மேல அளவு கடந்து அன்பை வச்சிருந்தேன். இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கல. நான் வருஷ கணக்கா அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவன் நேரம் அன்ஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டா.
அதோட என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற மெடலோட விட்டுட்டா. அதனால நீ அவனை கொன்னுட்ட, இவளோட புருஷனை. எப்பேற்பட்ட காதல்! ஆஹா, எப்ப பாரு இவளுக்கு அஞ்சு தான் தெரியுமா, எனக்கு மதிப்பே கிடையாதா? மொத்த நாளும் அவனை ஃபாலோ பண்ணணும், அவனை பத்தியே பேசணும், எனக்கு மதிப்பே கிடையாதா? கடைசியில நானும் மனுஷன் தானே, அதனால நான் முடிவெடுத்தேன். இதெல்லாம் ஒரே செகண்ட்ல முடிக்கணும்னு முடிவு பண்ண. அன்னைக்கு ஓ காட், இப்ப எப்படி போறது? அட கடவுளே! என்னாச்சு மீரா? ஏய் சஞ்சய், இங்க பாரு, என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓஹோ, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய போகணும். இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. நீ என்னோட கார் எடுத்துட்டு போ. இந்தா. ஆயுஷோ? கண்டிப்பா எடுத்துட்டு போ. என் பிளான் பெர்ஃபெக்ட்டா வேலை Thank செஞ்சது. you. மீரா போன உடனே நான் கேரேஜுக்கு ஃபோன் பண்ணேன். மெக்கானிக்கை அனுப்ப வேணான்னு சொன்னேன். நான் டக்குன்னு மெக்கானிக் விஷம் போட்டுட்டு வாட்ச்மேன் கிட்ட சாவியை வாங்கினேன். டக்குன்னு பஞ்சரை சரி பண்ணேன். வண்டியை டெஸ்ட் டிரைவிங்காக எடுத்துட்டு போயிட்டேன். ஷார்ட்கட் வழியா மீராக்கு முன்னாடி நான் போயிட்டேன். என் விதி நல்லா இருந்தது. அஞ்ச் வெளியில நிக்கிறத முதல்ல பார்த்துட்டேன். நான் நேரா அஞ்ச் கிட்ட போயிட்டு பஞ்சர் போட்டுட்டு டெஸ்ட் டிரைவிங்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல நான் அஞ்சுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தேன். அவன் மயக்கம் போட்டு விழுந்தோன அவனை குத்தி கொன்னுட்டேன். அவனை குத்தி 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 கொலை பண்ணேன் நானு. அப்புறம் அவனோட பாடிய மீராவோட கார் டிக்கில போட்டுட்டேன். அப்பதானே மீரா மாட்டுவா. சஞ்சய், நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே? எதுக்காக நீ இப்படி துரோகம் பண்ண? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? சின்ன வயசு ஃப்ரெண்டா? பிரமாதம். நீ மீராவை லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, கண்மூடித்தனமான காதல். உண்மையா காதல் பண்ணியிருந்தா காதலுக்காக உயிரையே தியாகம் பண்ணுவாங்க, எப்பவும் உயிர் எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? இவ புருஷனையே நீ கொன்னுட்ட. இது எந்த மாதிரியான காதல்? சட்டம் என்னைக்குமே இந்த மாதிரி காதலை மன்னிக்காது. சட்டம் கண்டிப்பா உன்னை மன்னிக்காது. நிச்சயமா உனக்கு கடுமையான தண்டனை இருக்கு. அதிலிருந்து நீ தப்ப முடியாது.